Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் தர்ஷன், காளி வெங்கட், ஹர்ஷா நடிப்பில் உருவாயிருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் தான். அறிமுக இயக்குனர் ராஜவேல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை வெளியிடுறாரு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஹாரர், ஃபேண்டசி, காமெடின்னு பல ஜானர்களோட கலவை தெரிஞ்சுது. ஸோ அந்த கலவை எந்த அளவு சிறப்பாக படத்தில் கிளிக் ஆயிருக்கு, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகியாக ஹர்ஷா அவங்களோட பேரண்ட்ஸோட எதிர்ப்பு மீறி தன்னுடைய காதலான தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தர்ஷன் ஒரு வீடை செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீட்டில், புது வீட்டில் இவங்க குடியேறுறாங்க. அந்த வீட்டில் சில அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஹர்ஷாவோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. இதை முதல்ல நம்ம மறுக்கிற தர்ஷன் பின்னாடி அவரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உணர்றாரு. அவருக்கும் அந்த பயம் ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அந்த ஹவுஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, இதெல்லாம் தாண்டி அந்த ஹவுஸில் ஹவுஸ்மேட்ஸாக இவங்க கூட இருக்கிறது யார், அவங்களோட பின்னணி என்ன, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக தர்ஷன் அந்த விரக்தி, அப்புறம் எதுவுமே கிளிக் ஆக மாட்டேது லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் கடத்துகிற விதத்தில் ஓரளவு சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அதை தாண்டி சிற காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன்ஸ் தேவைப்படுது. குறிப்பாக ரொமான்ஸ் ட்ராக்லையும் சரி, ரொம்ப சீரியஸான காட்சிகள், அதீத கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் சரி, இன்னும் கொஞ்சம் மெருகேறிடலாம் நடிப்பு. அதை தாண்டி டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட கதையின் இரண்டாவது நாயகனாக காளி வெங்கட், அவரோட ட்ரீம் ரன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கதையில் அவருக்கு ஒரு சாலிடான ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்பவும் போல் ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸும் டெலிவர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், அப்புறம் காமெடி ஆங்கிளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிறப்பான பங்களிப்பு அவரோடது வெளிப்பட்டிருக்கு. இந்த படத்தோட சென்டர் பீஸே அவரோட ஆக்டிங் தான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அப்போ அதுக்கு பாராட்டுக்கள். கதையின் நாயகியாக ஹர்ஷா சாந்தினி அந்த பிளேஃபுல்லான காட்சிகளில் ஓரளவு சிறப்பான பங்களிப்பை கொடுக்குறாங்க, நம்மளையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அந்த சீரியஸான காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்டே அவங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ அந்த காட்சிகள் ஓரளவு ஓகேவாக இருந்தாலும் போக 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 அந்த கேரக்டர் கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணிட்ட மாதிரி இருக்குது ரைட்டிங்கில். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு செகண்ட் ஹாஃப்லேயோ இல்லை மற்ற காட்சிகளையோ அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை தான். பட் ஸ்டில் ஓகேவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. மற்றும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வினோதினி, அவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் கேரிகேச்சராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப லவுடாகவும் இருந்தது. ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலையும் கொண்டு வராங்க. காளி வெங்கட், அப்புறம் அந்த இன்னொரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிற மாஸ்டர் ஹென்ட்ரிக், இவங்க எல்லாருமே ஒரு நீட்டான அந்த ஒரு மீட்டர்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறப்போ இவங்களோடது மட்டும் கொஞ்சம் லவுடாக, கொஞ்சம் மிகை நடிப்பாக தெரிஞ்சுது. அந்த மீட்டரில் இன்னும் கொஞ்சம் கச்சிதமாக வந்திருந்தால் இந்த ஆக்டிங்கும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர் ஹென்ட்ரிக்கோட பெர்ஃபார்மன்ஸில் எமோஷனல் காட்சிகள் நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. அவரோட ஆரம்பத்தில் வர அந்த பிளேஃபுல் குணாதிசயம் அண்ட் அதை தாண்டி வர சின்ன சின்ன ஹியூமர் காட்சிகள், இது எல்லாத்துலேயும் இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுறாரு. அண்ட் இன்னும் சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர தீனா, அப்புறம் அப்துல்லி, இவங்க எல்லாருமே தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அப்துல்லியோட அந்த சயின்டிஃபிக் ஜார்கன்ஸ், அந்த சயின்ஸ் விஷயங்கள் பேசுகிறது எல்லாமே கன்வின்சிங்காக இருந்தாலும் அது நமக்கு ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்லிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹாரர் ப்ளஸ் ஃபேண்டசி ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் காமெடின்னு பல ஜான்ரஸை இந்த திரைக்கதை தொட்டுட்டு வருது. அதை திறம்பட இயக்கியிருக்காரு டைரக்டர் ராஜவேல். அதுவும் ஹாரரில் ஆரம்பித்து காமெடி ட்ரீட்மெண்ட்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு ஃபேண்டசி படமாக இதை முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கச்சிதமாக செஞ்சுருக்கு டைரக்டரோட அந்த கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காட்சியும் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமும் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. படத்தோட பாசிட்டிவ் ஸ்டேஜிங்க்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்டர்வல் ரிவீலுக்கு முன்னாடி வர ஒரு பெரிய ஸ்ட்ரெச், ஒரு பெரிய சீக்ரெட் ரிவீல் ஆகிற இடம், இன்டர்வல் பிளாக் டோட்டலாக கன்சீவ் பண்ணப்பட்ட விதம், அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம், அதில் வர சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் சுவாரஸ்யங்கள், இது எல்லாமே பக்காவான ஒரு தேட்ரிக்கல் மெட்டீரியலாக கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் ஒரு பேங்கராக இருக்கிறதுக்கு ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிடலாம். இதை தாண்டி கதை மாந்தர்களோட நடிப்பும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ஆக்டிங் வைஸும் ஓரளவு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை எல்லாரும் கொடுத்துட்றாங்க. பட் ஸ்டில் அது ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுறதுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஏரியாவில் புகுந்து விளையாண்டுருக்காங்க டெக்னிக்கல் டீம். அதுலேயும் எம்எஸ் சதீஷோட கேமராவாக இருக்கட்டும், நிஷாத் சரேஃபோட எடிட் பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த இன்டர்வல் காட்சிகளில் நிச்சயமாக பேங்கராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ராஜேஷ் முருகேசனோட பின்னணி இசை இன்னுமே அந்த காட்சிகளை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இதே மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக் மாதிரியே மொமெண்டமை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியும் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கும் இதே மாதிரியான ஒரு கிராஃப்டை கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் டீம். அண்ட் நடிச்சும் தள்ளியிருக்காங்க ஆக்டர்ஸ். இது எல்லாமே
பர்ஃபெக்டாக கிளிக் ஆகிறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூடி வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த படத்தில் நடந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இன்னொரு பர்சன் யார் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் என்.கே. ராகுல். அவரோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் ஒரு 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸை காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அதை சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. ஒரே லொக்கேஷன் தான், அது 10 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத ரொம்ப வேறுபடுத்தி காட்டணும். அதுதான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். அவருக்கும் பாராட்டுக்கு. அண்ட் இந்த ஹாரர் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி மாஸ்டர் ஹென்ரிக்கை வச்சு ஒரு எமோஷனல் ஆங்கிளும் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சிறப்பாக கிளிக் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னாலுமே இந்த எமோஷனல் காட்சிகள் ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய காட்சிகளில் வர சயின்டிஃபிக் ஜார்கன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரிலேட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அப்துல் லீ நிறையா காட்சிகளில் அந்த சயின்டிஃபிக் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்து தான் இருக்குது அப்படின்னாலுமே ஸ்டில் அந்த ஃபேண்டசி உலகத்தை கன்சீவ் பண்ணுறதுக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னே சொல்லிடலாம். அந்த உலகம் எப்படி இயங்குது, அதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் இன்னுமே நமக்கு உதயமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த ஆங்கிளில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். எகைன் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஐடியா இனோவேட்டிவாக தான் இருக்குது. நம்மளை சுவாரஸ்யமாகவும் படம் பார்க்கவும் வச்சிடறாங்க. பட் ஸ்டில் எகெயின் இந்த உலகத்தோட லாஸ் ரூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். அதை கொடுக்காதனால தான் முன்னாடி பாயிண்டில் சொன்ன மாதிரி அந்த குழப்பமே நமக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருந்திருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேங்கரான ஒரு இன்டர்வல் பிளாக்கோட முடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவான காட்சிகள் தொடர்ந்து வருது. ஒரு விஷயம் கன்வே ஆனதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நமக்கு அதை வேறு மாதிரி சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். எகெயின் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு அந்த ஆங்கிள்குள்ளே போகிற வரைக்குமே படம் அந்த ரெப்பிட்டேட்டிவ் பேட்டர்னில் சிக்கி தவிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மொமெண்டமை கீப் பண்ணிடுறாங்க. வேறு மாதிரியான ஆங்கிள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே வழக்கம் போல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே நகருது, எங்கேஜிங்காகவும் போகுது. அது வரைக்கும் இருக்கிற காட்சிகள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக ஒரு இன்னோவேட்டிவான கான்செப்ட் தான். த கால்ங்கிற சவுத் கொரியன் படமாக இருக்கட்டும், இல்லை தி அதர்ஸுங்கிற இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், அதுலேருந்து சில எலிமெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ஸ்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இதை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. எங்கேஜிங்கான வாட்சாக இந்த படம் இருக்கிறதும் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. சயின்ஸ் ஆங்கிள் இருக்கிற ஷார்ட் கமிங்ஸை நீங்கள் பெருசாக மைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு தியேட்டரில் ஒர்க் ஆக எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆகின்றது. அதனால இதுக்கு வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.